இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது துணி துவைக்கும் போது என்னென்ன வெக்காபுலரி வந்து யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி. கதையில் நம்ம எப்படி துணி ப்ராசஸ் வந்து எப்படி வந்து துணியை வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சொல்லி நம்ம அப்படியே வந்து இந்த வெக்காபுலரி வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீக்கெண்டு சாட்டர்டேவோ இல்லைனா சண்டேவோ வந்து நம்ம துணி துவைப்போம். துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒன்று துவைக்கிற கல் பக்கத்துலேயோ இல்லைன்னா வாஷிங் மிஷின் பக்கத்துலேயோ அங்கங்கே கிடக்கிறதுலையோ இல்லைன்னா அந்த நம்ம ஒரு பக்கெட் வச்சுருப்போம். ஓகேங்களா? அந்த நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைப்போம். ஸோ லாண்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சலவை துணி. ஓகே, இப்போ அந்த துணியை வந்து நம்ம பிரிக்கணும். அது பிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட். ஓகே, பிரித்தாச்சு. எப்படி பிரிப்போம்? நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஒரு சில இதெல்லாம் சாயம் போகும். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து என்ன பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒயிட் கிளாத்தஸ் அண்டு கலர் கிளாத்தஸ் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணிடுவோம், பிரிச்சிருவோம். ஓகே, எதுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா கலர் ப்ளீடிங். அதாவது துணி துவைக்கும் போது இந்த ஒயிட் கலர் துணியும் இந்த சாயம் போகிற துணியும் ரெண்டும் ஒன்றா ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா, இதோட கலர் வந்து ஒயிட் கலர் அந்த கிளாத்ஸில் போய் ஒட்டிக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ரீசெக் பண்ணிட்டு தான் நம்ம ஊரெல்லாம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன்னா துணியெல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கெட்டில் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடுவோம். சோக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைப்போம். ஓகே, சோக் பண்ண ரெடி பண்ண அதாவது அந்த துணியை வந்து ஊற வைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சோக்கிங். ஓகே, சோக்கிங். ஓகேங்களா? ஸோ ஊற வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கூட வந்து சலவைத்தூள், அப்புறம் கொஞ்சமாக அந்த துணியை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபேப்ரிக் ஷார்ப்னர் வந்து இது பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், சலவைத்தூள்னு என்ன, டிட்டர்ஜென்ட். ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணுவோம், அந்த துணியை வந்து மென்மையாகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபேப்ரிக் ஷார்ப்னர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் பண்ணுவோம், ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை சோக்கிங் பண்ண விடுவோம். ஓகே, இது ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா துவைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி துவைப்போம் சொல்லுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணுவோமா? ஸ்க்ரப் பண்ணுறது அப்படிங்கிறது தேய்க்கிறது. ஓகேங்களா? நல்லா தேய்க்கிறது. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு மாதிரி அசைச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? அசைச்சு துவைப்போம். அதுக்கு பேர் ஆகிடேட். என்ன பண்ணுறது, ஆகிடேட். ஓகே, அப்போ தான் வந்து என்ன ஆகுனா, ஆழமாக பதிஞ்சிருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் போகும். அதுக்கு இந்த ஆழமாக பதிஞ்சிருக்குங்க அந்த அழுக்கு, அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரவுண்ட் இன் டர்ட். கிரவுண்ட் இன் டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, துவைச்செல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்களா? எல்லாம் நம்ம இருக்கிற வெள்ளை துணி கலர் துணி எல்லாம் துவைச்சாச்சு. அப்புறம் எடுத்து தான் பண்ணுவோம், துவைச்சி முடிச்சோன்னா வந்து என்ன பண்ணுவோம், அலசுவோம். ஸோ ரின்சிங். அலசுறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, ரின்சிங். ஓகே, ஓகே, அலசுகிறோம். எப்படி பண்ணுவோம், அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரெஸ்ஸில் நுரையெல்லாம் அங்கே எடுத்து எடுத்து பண்ணுவோம். ஓகேங்களா? திரும்ப திரும்ப அலசுவோம். சட்ஸ். என்னங்க, நுரைக்கு பேர் சட்ஸ். SUDS சட்ஸ். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் நம்ம அலசியாச்சு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், துணிகளை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கையால் இல்லைன்னா ஏதோ ரிஞ்சர். ஓகேவா? ரிஞ்சர்னா பிழிவான். ஓகேங்களா? ரிங்குனா பிழிகிறது. ஓகேவா? நல்லா பிழிவோம். ஓகேங்களா? இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே கீழே ஒழுக்கும். கடைசியில் வந்து தண்ணி இல்லாமல் துணி மட்டும் ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் டேம்ப். ஓகேங்களா? அந்த துணியில் என்ன இருக்குன்னா தண்ணியே இருக்காது. நீங்கள் எவ்வளோ புழிஞ்சாலும் எல்லாம் நம்ம புழிஞ்சு தண்ணியெல்லாம் போயிடும். பட் தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் மட்டும் இருக்கும். புழிஞ்சால் தண்ணி இதுக்கு மேலே வராது. ஜஸ்ட்டு ஈரம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஈரமாக இருக்கும் இந்த துணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷில் டேம்ப். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லா துணியும் அதே மாதிரி பண்ணிவிட்டு பக்கில் தூக்கி போட்டு இங்கே கொண்டு போயிடுவோம் கிளாத்தஸ் லைன். அதாவது துணி கோடி, அதுக்கு பேர் தான் கிளாத்தஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ துணி பொருட்கள் வந்து ஆர்டிகல் ஆஃப் கிளாத்திங், துணி பொருள். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம இங்கிலீஷ் நம்ம அது நமக்கு வேணாம். சரிங்களா? ஸோ கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஹேங்கிங் பண்ணுவோம். ஹேங்கிங்னா தொங்க போடுறது. ஓகே, போட்டு என்ன பண்ணுவோம், கிளாத்தஸ் பெக் அப்படின்னா கிளிப். துணியோட அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போடுவோம். ஓகே, போட்டாச்சு. போடுறதுக்கு தான் ஹேங்கிங். ஓகேங்களா? இது போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா, என்ன ஆகும் சொல்லுங்கள், நல்லா காஞ்சிரும். காய விடுறோம், அதுக்கு பேர் ட்ரையிங். அதுக்கு பேர் என்னங்க, காய விடுறதுக்கு. ஓகேங்களா? உலர்ந்து போகுது. ஓகேங்களா? அதுக்கு பேர் ட்ரையிங். ஓகே, துணி காஞ்சிருச்சு. திரும்ப போவோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், துணியெல்லாம் மடித்து வைப்போம். மடிச்சுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில், ஃபோல்டிங். துணியெல்லாம் என்ன பண்ணுவோம், நான் சொல்ல சொல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த வேலை நீங்களே பண்ணுற மாதிரி யோசிச்சிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதை ஒரு 2-3 டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நல்லா செட் ஆயிரும். அப்போ நீங்கள் அந்த வேலை செய்யும்போது திரும்ப திரும்ப இந்த இந்த வக்கால் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மடக்கி வைக்கிறதுக்கு பேர் ஃபோல்டிங். ஸோ இந்த ஃபோல்டிங்கை வந்து நீங்கள் பேப்பர்
இந்த வக்கால்பரி நீங்கள் பேப்பராக நம்ம படிச்சிச்சுன்னா அது பேர் ஃபோல்டிங். ஆனால் அவ்வளோதான் ஓகேங்களா. அந்தந்த இடத்துல மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபோல்டிங் பண்ணியாச்சு. ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு நம்ம செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருப்போம், ஒரு அலமாரி அப்படி இல்லைன்னா ஒரு பீரோக்குள்ளே வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ என்னென்னா க்ளோசட் சொல்லலாம், பீரோ சொல்லலாம், வார்ட்ராப் சொல்லலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல கொண்டு போய் சரியாக எடுத்து வச்சுருவோம். இவ்வளோ தாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே இந்த துணி துவைக்கிற ப்ராசஸ் சொல்ல சொல்ல 1, 2, 3, 4ன்னு அப்படியே ஒன்றா வந்து ஆட் பண்ணி இப்போ நான் கடைசி வரைக்கும் வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஓகேங்களா. எடுத்து வச்சுட்டு இதே ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் இந்த கதையை வந்து திரும்பவும் வந்து சொல்லி சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துல ஒரு சில வரி மறந்துடுவீங்க. திரும்ப அதை ரீமைண்ட் கொண்டு வாங்க. ஒரு 2, 3 டைம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மைண்டில் வந்து அப்படியே ஸ்டெபிளாக வந்து நிற்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக மறக்காமல் கரெக்டான இடத்துல வந்து வக்கால்பரி போட்டு தப்பு இல்லாமல் பேச முடியும். லைக் போட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.